அருளாளர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பான சகோதரர்களே, இந்த ஆமென் டிவி யூடியூப் சேனல் வழியாக வெளியிடப்படுகிற காணொளிகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இந்த காணொளிக்கும் உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். நான் இயேசுவை அறிய வேண்டும், அவரிடத்துல கிட்டி சேர வேண்டும், அவரை நெருங்கி அவரிடத்திலிருந்து நான் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு இந்த காணொளி பிரயோஜனமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்காகவே இந்த காணொளியை நான் பதிவு செய்கிறேன். அன்பான சகோதரர்களே, ஒரு பொழுதுபோக்கிற்காக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா, புதிய தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா, அப்படி பார்க்குறவங்களுக்கு, அறிவு சார்ந்து பார்க்குறவங்களுக்கு, முக்கியமாக சொல்கிறேன், பொழுதுபோக்குக்காக பார்க்குறவங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்காது. அல்லேலூயா. விசுவாசத்தின் அடிப்படையில் பார்க்கிறவர்களுக்கு நிச்சயம் இது பலன் தரும். அப்படி பார்க்கிறவர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். அன்பான சகோதரர்களே, சகோதரியர்களே, இன்றைக்கு லூக்காவின் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். உங்க வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. வச்சிருக்கிறவங்க என்னோட சேர்ந்தே நீங்க இந்த வசனங்களை வாசிப்பது நல்லது என்று நான் நம்புகிறேன். வேதம் இல்லாதவங்க, மற்றவங்க ஒருவேளை கிறிஸ்துவர் அல்லாதவராக யாராவது நீங்க பார்க்கிறீங்க அப்படின்னா, நான் சொல்ற இந்த வசனத்தை உங்க இருதயத்துல பதித்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நல்லா கவனமா கேளுங்க. அல்லேலூயா. நீங்க கேட்பதற்கு முன்னதாக இந்த காணொலியை நீங்க பார்க்கறதுக்கு முன்பாக அதற்கான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கணும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆசையோடு பார்க்கிற ஒவ்வொருவரையும், ஆர்வத்தோடு ஆண்டவரை அணுகி செல்ல வேண்டும் என்று பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆவியானவர் இப்பொழுது நிரப்பட்டும். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி கொண்டிருக்கிறார். உங்களை நிரப்பட்டும். உங்க சூழ்நிலை நீங்கள் இது பார்ப்பதற்கு ஏற்ற போல மாறட்டும். ஆவியானவர் மாற்றட்டும். அல்லேலூயா. எந்த தடையும் இல்லாம, எந்த இடையூறும் இல்லாமல் இப்பொழுது ஆவியானவர் உங்களை பார்க்க செய்கிறார். எந்த தடையும் இல்லாம, எந்த இடையூறும் இல்லாம இந்த வசனத்தை உங்கள் இருதயத்திலே ஆவியானவர் பதித்துக் கொள்ள உதவியும் செய்கிறார். அல்லேலூயா. வசனத்தை வாசிப்போம். லூக்காவின் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 11வது வசனம். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். அல்லேலூயா. கவனிங்க. பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்தில் பெரிய மாற்றங்கள், தோற்றங்கள் உண்டாகும் என்று இங்கு தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் எதற்காக என்றால், நம்மை நாம் சுயமாய் பரிசோதித்து பார்த்து இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நெருங்கி செல்வதற்காக தான். வேண்டாத தீமைகளை எல்லாம் விட்டு ஒரு உத்தமமான மனம் திரும்புதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான சகோதரர்களே, நாம் இந்த வசனத்தை இந்த நாட்களிலே எப்படி நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். இங்க லூக்காவின் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்படுகிற காரியங்கள் மகா பூமி அதிர்ச்சிகளும் என்று இங்க சொல்லப்படுகிறது. மகா பூமி அதிர்ச்சிகள். அன்புக்குரியவர்களே, முன்பெல்லாம் பூமி அதிர்ச்சி என்பது ரிக்டர் அளவுகோலில் 2.0, 2.5, 3 இப்படிதான் இருந்துச்சு. இப்படி இந்த 2.5க்கும் மேலாக, 3க்கும் மேலாக வருகிற அந்த நிலநடுக்கங்கள் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கினது. ஆனா இன்றைய நாட்களில அடிக்கடி நிலநடுக்கங்கள் உண்டாகி கொண்டே இருக்கிறது. தேசத்துல, உலகத்துல ஏதோ ஒரு மூலையில தொடர்ந்து இடைவிடாமல் நிலம் நடுங்கிக் கொண்டே, பூகம்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. முன்பெல்லாம் 2.5, 3 என்று இருந்த அந்த ரிக்டர் அளவுகோலில் சொல்லப்பட்ட நிலநடுக்கங்கள் இப்பொழுது 6.4, 7, அதையும் தாண்டி இப்போது 8, 9 என்ற அளவுக்கு வந்துவிட்டது. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, 2.5, 3 என்று சொல்லப்படுகிற அந்த நிலநடுக்கமே மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது என்றால், இப்பொழுது 8, 8.5, 9 என்ற அளவீடுகளில் வந்துவிட்ட நிலநடுக்கத்தினுடைய விளைவு, அதனுடைய பாதிப்பு எவ்வளவு மோசமாயிருக்கும் என்று யோசித்து பாருங்கள்.
2004ஆம் ஆண்டுல சுமத்ரா தீவில் உண்டான அந்த நிலநடுக்கம் 9.15 என்று இருந்தது. 9.15. இதனால இந்த சுமத்ரா தீவில் உண்டான இந்த நிலநடுக்கத்தினால மிக பெரிய அலைகள் எழும்பி கடலின் அலைகள் வேகம் 800 கிலோமீட்டர் வேகத்துக்கு, மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்துக்கு அந்த அலைகள் இருந்தது. அல்லேலூயா. இதனாலே பல தேசங்கள் பாதிக்கப்பட்டன. 3 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் இறந்து போனார்கள். 2004 வந்த அந்த சுனாமி, அந்த நிலநடுக்கம் இன்றைக்கும் நம்முடைய இருதயத்துல ஒரு வடுவை உண்டாக்கி வைத்திருக்கிறது. நம்முடைய குடும்பத்தாரில் எத்தனையோ பேர் அந்த நிலநடுக்கத்தில் சிக்கி மாண்டு போயிருக்கிறார்களே. எத்தனையோ என்னை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரர்களில் யாராவது ஒரு சிலர் இருக்கலாம். இந்த நிலநடுக்கத்தால, இந்த சுனாமியால, 2004 வந்த இந்த சுனாமியாவில், சுமத்ராவில் உண்டான அந்த சுனாமியினால பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருக்கலாம். தன் குழந்தைகளை, தன் உறவுகளை இழந்தவர்கள், மாலை நேரத்துல மகிழ்ச்சியா கடற்கரையில உலாவி இருந்தவர்கள், குடும்பத்தோடு அமர்ந்து பேசி இருந்தவர்கள், அடுத்து என்ன நடக்க போகிறது என்று தெரியாது குடும்பத்தோடு மனம் மகிழ்ந்து விருந்து உண்டு விளையாடி கொண்டு இருந்த சகோதரர்கள், சகோதரிகள், அன்னைக்கு எத்தனையோ பேருக்கு பிறந்த நாள் இருந்திருக்கும், அதுவே இறந்த நாளாகவும் மாறி இருக்கும். அன்னைக்கு எத்தனையோ பேருக்கு திருமண நாளாக இருந்திருக்கும், சந்தோஷமான நாளாக இருந்திருக்கும், அது அவர்களுக்கு துக்கமான நாளாய் மாறி போயிருக்கும். தன் பிள்ளைகளை, உறவுகளை, பெற்றோரை இழந்தவர்கள், அனாதைகளாக்கப்பட்டவர்கள் எத்தனை பேரோ இருக்கிறாங்க. அந்த சுனாமினால பாதிக்கப்பட்டவங்க. அன்றைக்கு உண்டான அந்த பாதிப்பு இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரர்களே, 2011 மார்ச் மாதம் 11ஆம் தேதி ஜப்பான் தேசத்தில் உண்டான அந்த நிலநடுக்கம் மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தினது. மிகப்பெரிய விளைவு. 30 அடி உயரத்திற்கு கடலில் அலைகள் கொந்தளித்தன. அது மட்டுமில்லாம கடலில் உண்டான அலைகள் ஜப்பான் தேசத்திற்குள்ள 5 கிலோமீட்டர் நீள, 5 கிலோமீட்டர் வேகத்துக்கு, 5 கிலோமீட்டர் அளவுக்கு தேசத்திற்குள்ளே வந்து நிலங்களை அழித்தது, கட்டிடங்களை அழித்தது. 20,000க்கும் அதிகமான ஜனங்கள் மாண்டு போனார்கள். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இதை நாம் பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை ஒட்டி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், உலகத்தின் இறுதி காலத்தை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த காரியத்தில் இருந்து, நம்முடைய பாவ வாழ்க்கையில் இருந்து நம் மனம் திரும்ப வேண்டும் என்று இவைகள் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்ல அன்பான சகோதரர்களே, இந்த நிலநடுக்கங்களை நாம் வாசித்தோம். நாம் வாசித்த அந்த வேத பகுதியில பஞ்சங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பஞ்சங்கள். வேதத்தை குறை கூறுகிற சில சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி எல்லாம் தேசத்துல, உலகத்துல இதெல்லாம் நடக்கதானே செஞ்சது, பஞ்சங்கள் இருக்கதானே செஞ்சது, சுனாமி இருக்கதானே செஞ்சது என்றெல்லாம் சொல்லுவாங்க. கொள்ளை நோய்கள் இருக்கதானே செஞ்சது. அன்புக்குரிய சகோதரர்களே, முன்பு வந்த பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் நிலநடுக்கங்களும் அளவில் குறைவாக இருந்தது. பஞ்சங்கள் ஏதோ ஒரு தேசத்துல வந்து ஒரு சில வருஷத்துல முடிந்து போனதாக இருந்தது. ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு அதனுடைய அளவுகள், பாதிப்புகள் மாறி போயிருக்கிறது, எண்ணிக்கைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. பஞ்சம் ஒரு தேசத்தில் இல்ல, பல தேசங்களுக்குள்ள உலகத்தின் பெரும்பகுதியை பாதித்திருக்கிறது. உலகம் முழுவதும் கொள்ளை நோய்கள் பாதித்து இருக்கிறது. முன்பு நடந்ததுக்கும் இப்ப நடந்ததுக்கும் நம்ம பார்க்க கூடாது. அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, பஞ்சத்தை பற்றி நாம் வாசிக்கும் பொழுது இந்த வேதத்துல பஞ்சத்தை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும். வேதத்தை குறை கூறுகிற ஒவ்வொருவரும் தயவு செஞ்சு இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லிக் கொடுக்கிறேன். முன்பு உண்டான நிலநடுக்கம், முன்பு உண்டான பஞ்சம் இப்போது உண்டான பஞ்சத்தை போல அல்ல, இப்பொழுது அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரர்களே, UN நியூஸின் அடிப்படையில சூடான், காசா, தெற்கு சூடான், ஹைட்டி, மாலி போன்ற நாடுகள் மிக மோசமாக பஞ்சத்தினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறது. மிக மிக மோசமாக பஞ்சத்தினாலே பாதிக்கப்பட்ட தேசங்களாக அவைகள் இருக்கிறது. யுனைடெட் நேஷன், ஐக்கிய நாடுகளின் சபை இதை குறித்து மிகுந்த கவலை கொண்டிருக்கிறது. இந்த சூடான், காசா, தெற்கு சூடான், ஹைட்டி, மாலி இந்த நாடுகளை பஞ்சத்திலிருந்து விடுவிக்கவே முடியாது
என்கிற ஒரு நிலை வந்திருக்கிறதாக இந்த UN நியூஸ் வெளிப்படுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரர்களே, மேலும் 2025 இந்த வருஷத்துல என்ன நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே 53 தேசங்களில் பஞ்சங்கள் நிலவி கொண்டிருக்கிறது. ஊட்டச்சத்து இல்லாமல் இருக்கிறார்கள். ஊட்டச்சத்து இல்லாம இறந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், குழந்தைகள் எத்தனையோ பேர் இன்றைக்கு பஞ்சம் 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 பஞ்சம். இந்தியாவில், தமிழகத்துல வேணா சரியா தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு 3 வேளை சாப்பாடு நிம்மதியா சாப்பிடுறவன் தான் பணக்காரன். ஹல்லேலூயா. கஷ்டம் இல்லாம விரும்பின சாப்பாடை சாப்பிடுகிறவன், 3 வேளை சாப்பாடை சாப்பிடுகிறவன் தான் பணக்காரன் இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம 3 வேளை சாப்பாடு சாப்பிடும் பொழுது, சுவையானதை சாப்பிடும் பொழுது, எனக்கு சில உணவுகள் வேணாம் சொல்லி ஒதுக்கிவிட்டு, உணவை குறித்து மதிப்பில் ஒரு கவனத்தோட சாப்பிடாம, அல்லேலூயா, எத்தனையோ பேர் பசியால மாண்டு கொண்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல. அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். Praise the Lord. Hallelujah. எனக்கு அன்பான சகோதரர்களே, வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரத்துல 8வது வசனம், அங்க ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 8வது வசனம், நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. கவனிச்சு பாருங்க. முன்னாடி வந்த பஞ்சங்கள் ஏதோ ஒரு தேசத்துல கொஞ்ச காலம் மட்டும் இருந்து போயிருச்சு. ஆனா இப்பொழுது வந்திருக்கிற பஞ்சங்கள் அப்படி அல்ல. பூமியில் கால் பங்கை, அல்லேலூயா, பூமியில் கால் பங்கில் உள்ள தேசங்களை பஞ்சங்கள் பாதித்திருக்கிறது. கொள்ளை நோய்கள் பாதித்திருக்கிறது. ஹல்லேலூயா. கொள்ளை நோய்கள் பாதித்திருக்கிறது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான என் அன்பின் சகோதரர்களே, சகோதரியர்களே, இந்த மங்கின நிறம் உள்ள குதிரை என்று வெளிப்படுத்தின சுவிசேஷம் 6:8 நாம் வாசிக்க கேட்டோமே, இது ஒரு தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. இது எதை சொல்லுகிறது? இயேசு வருகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. Praise the Lord. அது மட்டுமல்ல அன்பான சகோதரர்களே, கொள்ளை நோய்கள் உண்டாகும் என்று நாம் வாசிச்சோமே. கொள்ளை நோய்கள், பிளேக் போன்ற நோய்கள் இந்த உலகத்துல உண்டானது ரோம சாம்ராஜ்யத்துல கிபி 165 இருந்து 180 வரையில உண்டான கொள்ளை நோய்கள் மிக அதிகமாக இருந்தது. பெரியம்மை, காலரா, ஃப்ளூ போன்ற கொள்ளை நோய்கள் உண்டானது. இதனால ரோம சாம்ராஜ்யமே அழிந்து போனது. இதனால் ரோம சாம்ராஜ்யமே அழிந்தது. 2009ஆம் ஆண்டிலிருந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்வைன் ஃப்ளூ, சார்ஸ், எபோலா, மெர்ஸ், கொரோனா என்ற எண்ணிக்கையில் அடங்காத ஒரு லிஸ்ட் வந்துட்டே இருக்கிறது. இவைகள் எல்லாம் இந்த வேதம், பரிசுத்தமான வேதம், இது சத்தியமானது, சத்தியமானது, சத்தியமானது என்று பறைசாற்றிக் கொண்டே இருக்கிறது. பறைசாற்றிக் கொண்டே இருக்கிறது. கொரோனா வைரஸ் தான் உலகம் முழுவதும் வந்த ஒரு கொள்ளை நோய். இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு கொள்ளை நோய் வந்ததே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஒரு கொள்ளை நோய் உலகத்துல வந்ததே இல்லை. உலகம் முழுக்க வந்ததே இல்லை. பிரைஸ் தி லார்ட். உலகமே ஸ்தம்பித்து போயிருந்தது. ஒவ்வொருவரும் வீட்டுக்குள்ள காவல் வைக்கப்பட்டவர்களாக கைதிகளை போல இருந்தோம். மறந்துட மாட்டீங்களே, கைதிகளை போல இருந்தோம். உயிரை எப்படியாவது காத்துக்கொள்ள வேண்டும் என்று இருந்தோம். கொள்ளை நோய் அற்ப ஒரு கிருமிக்கு பயந்து போய் கிடந்தோம். எல்லாமே மூடப்பட்டது. ஈவன் சபைகள் உட்பட சர்ச் கூட க்ளோஸ் பண்ணப்பட்டு இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதரனே, சகோதரியே, இவைகளை எல்லாம் இப்ப நம்ம மறந்துட்டோம். பல சகோதரர்கள் மறந்து போயிட்டோம். இவைகள் எச்சரிக்கை உங்களுக்கு. நீங்க இன்னும் மனம் திரும்பணும் என்ற எச்சரிக்கை கடவுள் இன்றும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். இயேசு வரப்போகிறார் என்று இந்த வசனங்கள் தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. Praise the Lord. Hallelujah. தீர்க்க தரிசனம் தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. மனம் திரும்ப என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறது. இயேசுவின் வருகை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஆகவே நான் அன்பானவர்களே, இந்த பரிசுத்த வேதாகமம் ஏதோ ஒரு பக்தி புத்தகம் அல்ல. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். இதை தவிர வேறொரு உண்மையும் சத்தியம் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. உலகத்துல பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இவைகளை பற்றி சொல்லப்பட்ட காரியங்கள், நிலநடுக்கங்கள் பற்றி சொல்லப்பட்ட நிறைவேறி கொண்டிருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லப்பட்ட அந்த காரியமும் நிறைவேறிய தீரும். நிறைவேறிய தீரும்.
ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான சகோதரர்களே, இது உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்ல, நீங்க மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். இந்த காணொளியை கண்ட ஒவ்வொருவரும் உம்மிடத்திலே தகப்பனே மனம் திரும்பி வர வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியின் வல்லமையினால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டு உம்முடைய மீட்பின் வல்லமை அவர்களை மூடிக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எல்லா பாவ பழக்க வழக்கங்களும் அவர்களை விட்டு ஒழிந்து போகட்டும். வாலிபர்களும் குடும்பங்களும் மனம் திரும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.